இந்த வருஷம் விருச்சக லக்னத்துல பிறக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சக லக்னத்துல வருது. ராசி மிருக ஸ்ரீட ராசியில பிறக்குது இந்த வருஷம். பாருங்க, கால புருஷனுக்கு 8வது வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் என்ன? குரோதி வருஷம். 60 வருஷத்துல 38வது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு. குரோதிலே பேர் இருக்கு பாருங்க. இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி? மெயினா பாருங்க, ராஜா யாருங்க? செவ்வாயா வர்றாருங்க. விருச்சக லக்னம், அந்த அதிபதியின் செவ்வாய் தான். மிருகசீரிட அதிபதியின் செவ்வாய் தான். அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது. அதிகமா என்ன? செவ்வாய் என்ன? நெருப்பு கிரகம், வளமா இருக்குது. எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல. பொதுவான பலன் சொல்ல போனா, தொழில் பிரச்சனைகள், வேலை போராட்டம், தொழில் பிரச்சனைகள், பூகம்பம், நெருப்பு சம்பந்தப்பட்டது, மழை சரியில்லாத நேரத்துல பெய்யுறது, இது எல்லாமே பெய்யாம இருக்குது. எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் குரோதி ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க. அப்ப போலீஸ், ராணுவம், மருத்துவர், இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா இருந்தா சாதிப்பாங்க. இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம். அதே மாதிரி பாருங்க, இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு? ராஜா செவ்வாய், சனி பகவான் மந்திரி, இந்த 2 கிரகத்தை பொதுவாக இந்த வருஷ பலன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்க? 4 கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கும். இதை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும். இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன். எல்லாரும் அந்த ராசி 4 கிரகத்தை வச்சுதான் இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரம், சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம், ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம். அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையதான் எங்களுடைய சேனலுடைய அம்மன் அருட்டினுடைய நோக்கமே. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும், திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் தாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க. ஏன் இவங்களை தன்மானத்தோட வாழ்வாங்க? ஒரு தைரிய குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். எங்க ராசியில யாரு ஆட்சி பலம்? சூரிய பகவான். எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்ப சிம்ம ராசியில பிறந்தா எப்படி இருப்பாங்க? குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துவாங்க, அவ்வளவுதான். குடும்பத்து மேல நிறைய அக்கறை இருக்கும், யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க, அவ்வளவுதான். இதான் சிம்மம். தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய ஆளுங்க சிம்மத்துல பிறந்துட்டா ரொம்ப மதிப்பு மரியாதை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. கோவம் வரும், ஆனா கோவம் தான் அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கும், தெரியுங்களா? சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே கோவக்காரன்னு சொல்லாதீங்க. எடுத்தவொடனே பயங்கரமா கொதிப்பார் அப்படின்னா கிடையாது. அவர்கிட்ட நல்ல குணம் இருக்கு. உள்ளுக்குள்ள எடுத்து பாருங்க, அவருடைய குணத்தை. சூப்பரான ஒரு குணம் இருக்கும். வெளியில தான் ஒருத்தரை பாக்குறதுக்கு அப்படியே ஆக்ரோஷமா காட்டுவாரு. ஆனா பழகி பாருங்க, நல்ல ஒரு அன்பான தன்மையான ஒரு ஆளா இருப்பாரு. ஒரு விஷயத்த ஒப்படைச்சு பாருங்களேன், கரெக்டா அந்த விஷயத்த நம்பி ஒப்படைக்கலாம். ₹1 கொடுத்து வந்தா ₹1 நீ கொடுத்தேன்னு கரெக்டா சொல்லுவார். ஏமாத்த மாட்டார், நீ என்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டார். இதாங்க சிம்மா. ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க. ₹1,00,000 இருந்தாலும் சரி, நீ உன் பணம் உன்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட வந்தா மதிப்பு மரியாதை பேசு, நல்லா பழகு. இதாங்க சிம்மம். யாருக்குமே அடிபிடிச்சு போக மாட்டாரு, தெரியுங்களா? நேரு வழியை மட்டும்தான் நோக்கி போகும். சிம்ம லக்னம், சிம்ம ராசி, இது 2மே எடுத்துக்கோங்க. தனக்குன்னு தனி வழியை பத்தி தான் யோசிக்கும் தவிர உங்க அடுத்தவங்க வழிக்கு இவர் போக மாட்டார். இதுதான் இவருடைய குணம். என் வழியில நீங்க வாங்க, நான் உன் வழியில வர மாட்டேன். நீ நல்லது பண்ணா அந்த வழிக்கு நான் ஒத்து உறந்து வருவேன், நீ கெட்டது பண்ணா அந்த வழிக்கு நான் வராது, என்னைய கூப்பிடாது அப்படின்ட்டுருவாரு. இதான் சிம்மம். அப்படி போனா மாட்டிப்பாரு. சிம்மங்கிறது என்ன? நேர்மை, நீதி, நியாயம், கட்டுப்பாடோட இருக்கக்கூடியதான் நபர்களாதான் சிம்மம். தலைவர் பதவி 4 பேர் மதிக்கிறாப்ப ஒரு சமுதாய தலைவரா இருக்கா அவருக்கு ராசியில் எடுத்து பாருங்க. சிம்ம லக்னம் இருப்பார், இல்ல சிம்ம ராசியா இருப்பார். எல்லாருமே அடக்கி ஆளக்கூடிய சக்தி சிம்மத்துக்கிட்ட இருக்கு, தெரியுங்களா? எல்லாரையுமே அடக்கி ஆண்டுருவார். எப்படிப்பட்ட ஆளா தான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடக்கி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட இருக்கு. ஒரு சிம்ம ராசியை பிறந்த சிகரத்தை தொடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி.
அப்படி சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன், குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, இதுல 3 நட்சத்திரம் வரும். நல்லா பாருங்க, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம், இதுலதான் வரும். இதுல நீங்க பிறந்திருப்பீங்க. நீங்க பிறக்கும் போது அந்த கிரகங்கள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு, நட்சத்திர அதிபதி நல்லா இருக்காரா, லக்ன அதிபதி நல்லா இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து திசாபுத்தியை பார்க்கணும். என்ன திசை எந்த புத்தி நடக்குது. இப்போ சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், நீ வெளிநாடு போவ, நீ இந்த சப்ஜெக்டை படிப்ப, இது சம்பந்தமா நீ நல்லா இருப்ப, அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல உள்ள கிரக அமைப்பை வச்சு சொல்லுவாங்க. அந்த திசாபுத்தியை வச்சு அந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதான் மெயின். திசாபுத்தியை பார்த்துக்கணும்னா எல்லா வீடியோ சொல்லுவேன். ஏன் இதை பொது பலன் எடுத்துன்னு சொல்றேன்னா, சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. வாழ்நாள் இதான் நம்மளுடைய ஜாதகம் போல இருக்கு அப்படின்ட்டு தான் அவங்களுடைய ஜாதகத்தை மறந்துடுறாங்க. விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அதை ரெண்டுமே மேட்ச் பண்ணணும். உயிரை மீறி உடல் மேட்ச் ஆகாது. உயிர் இருந்தாதானே உடல் வேலை செய்யும். அது உயிர் எங்க இருக்கு? உங்க விதி ஜாதகத்துல இருக்குது உயிர். அதான் திசாபதியை மேட்ச் பண்ணி எல்லா வீடியோ நான் சொல்லுவேன். பார்த்துக்கிட்டு பண்ணிடுங்க. கரெக்டா மாறவே மாறாது. சரிங்களா? யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே சரி ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பா உண்டு. அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும்? நான் சொன்ன பாத்தீங்களா, திசாபுத்தி அந்த வருஷம் வரும்போதுதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வராது. அந்த நேரம் வரும்போது அந்த பாதிப்பை தாண்டி தான் வரணும். கரெக்டா சொல்றாரு. இந்த வருஷத்துல நான் பார்த்தேங்க, பயங்கரமான கஷ்டத்தை பார்த்துட்டேன். அப்ப அந்த திசாபுத்தி அவருக்கு வரும். அப்ப ஜாதகத்துல திசாபுத்திக்கு ஏத்தாப்புலதான் இந்த கோச்சார கிரகம் பலனை கொடுக்கும். இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு? ஏன்னா சிம்மராசினர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே சிம்மராசிகரை தான். சிம்மராசிகர் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, நம்முடைய இறை சிந்தனை நம்மளுடைய மக்களுக்கு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். நம்ம சேனல்ல பார்த்தா அவங்களுடைய துன்பங்கள் மறையணுங்க. அதான் சொல்லல, கர்ம வினை இல்லாம ஆள்களே கிடையாது. அந்த கர்ம வினை என்ன பண்ணணும்? அதான் பரிகாரம். நம்முடைய முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு போ, இந்த கிரகத்தை பாரு, இந்த வழிபாடு பண்ணு, இந்த உணவை சாப்பிடு. பரிகாரத்துல உணவு முறையும் இருக்குது. இந்த உணவை சாப்பிடு, இந்த கிரகத்தோட தொடர்பு குறைன்னு இருக்காங்க. இப்ப பரிகாரத்தை பார்த்து நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கலாமே. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். பரிகாரத்துல நல்லா பாத்துங்க, அது ஃபுல்லா தடுக்க முடியாது. பாதிப்பு நடக்கும். கிரகத்தை மாத்தி ஒரு கட்டத்துல மாத்தி வைக்க முடியாது, நடக்கும். பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம். இப்ப இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? யோகமா இல்ல அவ யோகமா? அது முன்னாடி கிரகங்கள் எதை ஃபர்ஸ்ட் புத்தாண்டா எதை வச்சு மையமா வச்சு எடுக்கிறாங்க? புத்தாண்டு பலன் 4 கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இந்த கிரகம் தான் ஒரு ராசியில அதிக நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க. இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. நம்ம ஜோதிடர்கள் மகான்கள் எல்லாமே இதை வச்சுதான் மையமா வச்சுதான் சொல்லுவாங்க இது இப்படி இருக்கும். அப்படிங்கும்போது சிம்மராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த வருஷத்து ஃபுல்லாவே 2ஆம் இடத்துல கேது ஃபுல்லாவே நிப்பார் கன்னிகா ராசியில. அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் பாவத்துல சனி பகவான் நிப்பார். 7ஆம் பாவத்துல சனி பகவான் நிப்பார் கும்ப ராசியில. 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான் நிப்பார் மீன ராசியில. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பாவத்துல குரு பகவான் கிரகம் நிற்கும். இதுதான் இந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. என்னை பொறுத்தவரை பொதுவா பாருங்க, இதுல சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் சனி குரு இது மையமா வச்சு நம்ம பலன் சொல்லிடலாம். சனி சிம்மராசிக்கு ஏன்னா கண்ட சனி நடக்குதுல்ல, அவங்களுக்கு என்ன பையன் இருக்கும்? கண்டக சனி 10ல குரு பதவியை காலி பண்ணுவாரா பாரு, ஏதாச்சும் நம்ம இருந்து பிடிக்கிடுவாருங்கிற மைண்ட் செட் போயிட்டாங்க. இவங்க ஒரு குழப்பத்துக்கு தள்ளிடுவாங்க. இந்த 2 கிரகத்தை வச்சே கொஞ்சம் மன அச்சத்தோட இருப்பாங்க. நல்லா பாருங்க, மன ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்காது. ஒரு குழப்பமே இருந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்க, கண்டசனி எதுவும் பாதிக்குமான்னு. ஏன் பாதிக்குது? உங்க லக்னத்துக்கு சனி பகவான் நல்லா நீங்க பிறக்கும் போது நல்ல ஒரு லக்னமா பிறந்து அவர் நல்லா இருந்துட்டாருன்னா இங்க பாதிப்பாரா? கண்ட சனியில தான் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே பாதிப்பை எடுக்காதீங்க. ஒரு சில பேருக்கு கண்ட சனி யோகத்தையும் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா சிம்மராசி என்ன சொல்றாங்க? சிம்மராசிக்கு சனி பகவான் பகை கிரகங்கிறாங்க. சிம்மராசிக்கு பகை கிரகங்கிறாங்க சனி பகவான். அப்ப சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து இங்க பலன் கொடுப்பாரு. உங்க ஜாதகத்துல பொறுத்துதான். இதை மையமா வச்சு எடுத்தவனே சனி பகவான் கேட்டோம்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, அப்ப சனி பகவான் யோகமா வந்து நிற்பாரு. அப்ப இங்க பாதிப்பை சொல்ல முடியுமா? சனி பகவான் நல்ல நட்சத்திரத்துல நின்று சூப்பரா நல்லா திரிகோணஸ்தானாதிபதி கேந்திராதிபதி சாரத்துல நிக்கிறாரு, அங்க சொல்ல முடியுமா? இதுதான் இங்க பாதிப்பை குறைக்கும் நான் சொல்றேன்.
எல்லாத்துக்குமே சனி பகவான் தாக்கு வர கொடுக்க மாட்டார். அடுத்து 10ல குரு போயிட்டார், என்ன சொல்லுவாங்க எல்லாரும், 10ல குரு போயிட்டா பழைய பதவியை காலி பண்ணிடுவோம், வேலையை காலி பண்ணுவோம், தொழிலா காலி பண்ணுவோம், லாபத்தை காலி பண்ணுவோம். இந்த எண்ணம் மைண்ட் கஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பத்தி கவலையே படக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும், என்ன விஷயம் பண்ணணும் பார்த்துட்டு பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும். தசாபதினால தான் இது இந்த பாதிப்பே வராதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதே சனி பகவானும் குரு பகவானும் சரியில்லைன்னா என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6, 7 வேலையை காலி பண்ணாரு. ஒண்ணு வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை, வேலை பார்க்கறது இடம் மாற்றம், இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, கூட்டு தொழில பிரச்சனை, ஏதாச்சும் ஒண்ணு விஷயத்த கை வச்சிருப்பாரு. இதை கேட்டு பாருங்களேன், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்திச்சவங்க பல பேர். இந்த கண்ட சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லைன்னா ஒண்ணு திருமணம் பிளஸ் வேலை உத்தியோகம் உங்களுடைய வருமானம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இங்க தடைப்பட்டிருக்கும். இது போன வருஷம் நடந்த காலகட்டம் தான் சொல்றேன். தாய் மாமா உறவு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல இழுபறியா இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்துகிட்டே கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு சிம்மராசிக்காரங்க. ஒன்னும் வேலையில நிரந்தரமா எனக்கு வேலையே கிடைக்கல, இத்தனை வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வேலை கிடைக்கல அப்படின்பாரு. இல்லைன்னா இடத்துல பூமியில ஏதோ கடன் வாங்கிட்டேன், காசு பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்பாரு. இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இந்த சனியோடைய பார்வை இங்க படுறதுனால இங்க சரியா இருந்திருக்காரு. மனைவி கிட்ட கண்டிப்பா இங்க பிரச்சனை உண்டுன்னு சொல்லலாம். மனைவி கணவர் யாரா இருந்தாலும் சரி 2 பேருக்கும் இங்க மன வருத்தத்தை இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல கலகம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்தாருங்க. இனிமே அங்க கொடுப்பாருன்னா இங்க கொடுத்தது வாய்ப்பே கிடையாது ராஜா. இனிமே எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்குது. எதை தொட்டாலும் சரி அடிக்கலாம், வா போட்டு பார்க்கலாம், நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற டைமிங் உங்களுக்கு வருது. நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை ஜெயிக்கலாம். இப்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது. அதை எடுத்து கொண்டு போங்க, கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும். ஏன் நான் பாதிக்காதுன்னு சொல்றேன்னா, இந்த வருஷம் சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்தே நம்ம பாத்திரலாம், அவ்வளவுதான். சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறார். சனி பகவான் குருவுடைய சாரத்துல போறார். புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 2 நட்சத்திரம் இந்த வருஷத்துல போவார். மெயினா நட்சத்திரம் தான். சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் பகவான்னு சொல்லுவாங்க, பழமொழியை சொல்லுவாங்க. அப்ப சனி பகவான் குரு யாருக்கெல்லாம் உங்களுக்கு குரு எப்போதுமே நட்பு கிரகம் தான், அது பகைக்கிரமே கிடையாது. சனி உங்களுக்கு பகைக்கிரமா, ஆனா குரு உங்களுக்கு பகை கிடையாது, ரொம்ப நெருங்கிய கிரகம் இல்ல, நல்ல அதுவும் நீதியான கிரகம், நியாயமான கிரகம் தானே சூரிய பகவான். அப்ப அந்த காலத்துல போகும்போது அங்க கெட்ட பலன் கண்ட சனி அறவே வேலை செய்யாது, அவ்வளவுதான். இந்த வருஷம் எல்லாமே வேலை செய்யாதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கெட்ட பலன் நீங்க பார்க்க மாட்டீங்க, நல்ல பலனை தான் பார்ப்பீங்க. 100% மாறவே மாறாது. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா குருவை பார்க்கணும். 10ல குரு வந்தாரு, பதவியை காலி பண்ணிடுவாரா, வேலையை காலி பண்ணுவாரா, தொழிலை காலி பண்ணி, இந்த எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே பிரச்சனை வராது. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம், குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? உங்க ராசி அதிபதியுடைய நட்சத்திரங்க. அப்ப இங்க கெட்டதை கொடுப்பாரா? 10ல குரு பதவியை காலி பண்ணுவாரா? மேற்கொண்டு பதவியை வாங்க வைப்பாரு. இதான் அவர் செய்ய போறார். வேலை பார்க்கறதுல எதுவும் திடீர்னு ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஒரு அந்தஸ்து கௌரவம், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், அந்தஸ்து கௌரவம் எல்லாமே பார்ப்பாருங்க. இப்படி சொல்லணும் பலனை. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 இடத்துல போவாரு. கொஞ்சம் ரோஹிணியில போகும்போது கொஞ்சம் விரைய செலவு நீங்க பண்றாப்புல வரும். எப்ப? அதுவும் இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு விரைய செலவு உங்க குடும்பத்துல வந்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னுடைய முதல் பலன் வேலை உத்தியோகம் மாறுவீங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்குது. வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம் இருக்குது, அது ஒண்ணு கன்ஃபார்ம். கண்டிப்பா உத்தியோகத்துல வேலையில கண்டிப்பா ஒரு இடமாற்றம் வரும். அது வெளிநாடு வெளியூர்ல வசிக்கிற நண்பர்கள் வேற கம்பெனிக்கு ரிசீவ் கொடுத்து வச்சிருப்பீங்க, ஆனா இந்த வருஷத்துல ஓகே பண்ணி மாறுவீங்க. தொழில்ல ஒரு மாற்றம் இருக்கும். நம்ம புதுசா தொழில் பண்ற எண்ணம் இப்ப வரும் உங்களுக்கு. 10ல குருவன்னா கண்டிப்பா தொழில் பண்ண வச்சு விடுவாரு. அப்ப தொழில் சார்ந்த விஷயமும் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கெட்டதை சொல்லக்கூடாது, தொழிலுக்கு நல்லா இருக்கும், தைரியமா இறங்குங்க. தொழில இப்ப சிம்மராசிக்கிற ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை யார ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா யோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா? கண்டிப்பா வெளிநாடு போகலாம். இப்ப இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா? இந்த மைண்ட் செட் ஓடி இருக்குமே, உங்களுக்கு வந்திருக்குமே. நான் இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேங்கிற மைண்ட் செட் கண்டிப்பா வருமே. இப்ப வாங்கக்கூடிய டைம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கங்க. எல்லாமே யோகமான நேரம் இந்த வருஷம் வருது, பாத்துக்கங்க. சூப்பரான டைம் வருது. இப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்க, எல்லா யோகமும் அமோகமான டைமை இப்ப அமைச்சு கொடுக்க போறார். சிம்மத்துக்கு நல்ல ஒரு டைமை அழகா கொடுக்குறாரு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குற. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாவே. கல்விகள் தடபடாது. வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி, இங்க படிக்கணும், நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, சிம்ம ராசிக்காரங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. சூப்பரா அதிக மதிப்பெண் எடுக்கிறதே
இந்த சிம்மராசி என்பதான் இருப்பாங்க. ஏன்னா சனி நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்துல உங்க ராசியை பாக்குறாரு, உங்க நட்பு கிரகமான குருவோட சேர்ந்து பாக்குறாரு. அப்ப இங்க படிப்பு கல்வி டாப்பா கொடுப்பாரு. குருவே பாருங்க 2ஆம் இடத்துல உங்க பேச்சு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 5ஆம் பார்வை, அடுத்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணம் நான் சொல்லிட்டேன், திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இனிமே பிரச்சனை இருக்காது. அழகா சொல்ல, நல்ல குணம், நல்ல சிந்தனை, கணவனா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் நல்ல சிந்தனை வரும். இந்த வருஷம் ஃபுல்லாவே அழகா ஸ்மூத்தா கொண்டு போவார். அப்ப திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்லை. முதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, இல்ல குழந்தை பையன் கிடைக்கலாம், குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிருங்க. சனியுடைய பார்வை எங்க எடுத்து பார்த்தோம்னா உங்க ராசியை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பாக்குறாரு. அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குடும்பம், குழந்தை இதை பத்தி நிறைய சிந்திக்க வைக்கிற குணம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப திருமண வாழ்க்கையை இது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நிறைய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அரசாங்க அரசியல் சம்பந்தமா போடுறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைச்ச வேலை பார்க்கக்கூடிய டைமிங் சூப்பரா இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகத்தை கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்காரு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு. உடல் பிரச்சனை குறையும். நீங்க எங்கே போய் கடன் லோன் கேட்டாலும் சரி, லோன் இப்ப சாங்ஷன் ஆகும். இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஏதாச்சும் ஒரு லோன் தான் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க. இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே வெளிநாடு வெளியூர்னா சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலா இருக்கணும், வேலையா இருக்கணும், உத்தியோகம், பெண்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருங்க. IAS, IPS, போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், இது எல்லாத்தையும் சொல்றேன் சூப்பரா இருக்கு. இரும்பு சம்பந்த தொழில், நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே லாபத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருஷத்தை கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். இதோட முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம். ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். பிடிவாத குணம் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. பிடிவாத குணம்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம பிடிவாதமா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகா நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எதுலுமே ஒரு ஏன் வழி தனி வழி ராஜா, என்னை விட்டு ஏன் வழி நீ வராத, நான் உன் வழி நான் வர மாட்டேன் அப்படிம்பாரு. எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மகனத்துல பிறந்த கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு, இவங்க யாரு பிரச்சனைக்கு போக மாட்டேன், யாரும் வம்புக்கு மாட்டேன், இவர் உண்டு இவர் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பாரு. அதாங்க மகனத்துல பிறந்த இந்த வருஷம் பாருங்க சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்துல கேது நிக்கக்கூடிய அஸ்தனத்துல நிக்கிறாரு. இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் ஒரு பூமியோ வாங்க போறீங்க. இதுல பணத்தை நீங்க விரயம் பண்ணணும். நல்லா பாருங்க, குடும்பத்துல ஒரு விரைய செலவு பண்ணிக்க வரணும். அப்ப இந்த வருஷம்லாம் இதை பண்ணிக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்த பணத்தை விரயம் பண்ணலாம். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும். இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மகனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான டைமிங் இந்த வருஷம். என்ன மனசுல ஆசை வச்சு அந்த ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பூரத்துல பிறந்தவங்களுக்கு மனசுல என்ன ஆசை இருக்கு அது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட வேலை, இந்த வேலை, உத்தியோகம் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. மெயினா பூரத்துல இருந்தா எந்த வேலையில இருப்பாங்க அதிக பேர் பாத்தீங்க, இந்த ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதன பொருட்கள், அது மாதிரி இந்த இன்ஜினியர் ஃபீல்டு, கட்டிடத்துறை, இது எல்லாமே இவங்க வருவாங்க. இதுல ஒரு நாகரிகமா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், ITS சம்பந்தம், இது எல்லாமே இந்த பூரத்துல பிறந்து இருப்பீங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் டைமிங். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். வெளிநாடு பயணம் நிறைய மேற்கொள்வீங்க. தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்துருவார். கணவன் குழந்தை பையன் கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். இந்த வருஷம் எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த பூரத்துல பிறந்தது அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறேன். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் டைமிங். இந்த வருஷம் நீங்க ராஜாங்க. ராஜா வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் தான் இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வைப்பீங்க. இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு உடல் ரீதியாக உங்களுக்கு தாக்கம் இருந்துச்சு, இனிமே இருக்காது. எங்கே போய் கடன் உதவி கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே. அதே மாதிரி தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உயர் பதவி உங்களுக்கு தேடி வரும். அரசாங்கம் சம்பந்தமா நிறைய அனுகூலம் வரும். அரசியல் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். உத்திரத்துல பிறந்தவங்க